குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் 4/4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் நாம் பெறுகின்ற வகையிலே இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் இவற்றெல்லாம் சென்று நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் எல்லாம் அதிகாலையில் எழுந்து ஆசாரசீரராக ஸ்நானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்து பால் காய்ச்சி சுவாமி படங்களுக்கு நிவேதனமாக வைத்து தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா. யாருடைய இல்லங்களிலே எல்லாம் தினமும் இந்த அதிகாலையிலே சுவாமி அறையிலே இவ்வாறு மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த இல்லத்தை நாடி மகாலட்சுமி வருவாளாம். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் நிறைகின்ற வகையில் அமையக்கூடியது. இந்த இறையருளும் குருவருளும் நமக்கு நிறைகின்ற வகையிலே இன்றைய தினத்திலே நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம் என்று போற்றப்படுகின்ற நெல்லை ஆதீனத்தினுடைய ஸ்தாபகராக இருந்த ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை நாள். நெல்லை ஆதீனத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்ற காலத்திலே அவர்கள் ஒரு சிறந்த நாடக கலைஞர், மிருதங்கம் வாசிப்பதிலே, நடனமாடுவதிலே, வாய்ப்பாட்டிலே, கதாபிரசங்கத்திலே ஒரு சிறந்து விளங்கியவர். ஆரம்ப காலத்திலே மணி ஐயர் என்று போற்றப்பட்டு அதன் பின்பு மணி பாகவதர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர். அதன் பின்பு துறவரம்பூண்டு சுவாமிநாத தம்பிரான் என்று அந்த துறவரத்தை ஏற்றி நெல்லை ஆதீனத்தினுடைய முதலாவது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தவர்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய கதாபிரசங்கம் இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே தமிழகத்திலே சிறப்பாக அவருடைய கதாபிரசங்கத்துக்கு ஒரு பெரும் வரவேற்பு இருந்தது. யாழ்ப்பாணத்து சுவாமிகள் என்ற ஒரு சிறப்போடு யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்து தந்தவர் நெல்லை குருமணி அவர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பீடாரோகண விழாவிலே சிறந்த கலைஞர்களை, அறிஞர்களை, குருமார்களை, ஆலய பணியாளர்கள் எல்லாம் பாராட்டி கௌரவித்த சிறப்புகள் அவர்களுக்குண்டு. நெல்லை குருமணியாக திகழ்ந்த ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது இந்த நெல்லை ஆதீனம். இப்பொழுது அங்கே இரண்டாவது குருமகா சன்னிதானமாக இருக்கின்றவர் ஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். எனவே இந்த குரு பூஜை நாளிலே நாமும் அந்த குருவருள் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இவ்வாறு
ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்தவர். நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களில் 25 நாட்களும் சுவாமிநாத தம்பிரான் அவர்களுடைய கதாபிரசங்கத்தை கேட்பதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம் வந்து அமர்ந்திருப்பார்கள். அவ்வாறு சிறப்பாக அழகான முறையிலே அவருடைய கதாபிரசங்கம் சிறப்பாக அமைந்து அவர் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் சென்று கதாபிரசங்கத்தை நிகழ்த்தி இலங்கை திருநாட்டுக்கு பெருமை சேர்த்த நெல்லை குருமணி ஸ்ரீ சுவாமிநாதேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமியுடைய குருபூஜை நாளில் நாமும் அவரை பணிந்து ஆசி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 31ஆம் நாள். நாம் அடிக்கடி குறை கூறலாம், எங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இல்லை, என்னுடைய பெறுமதியை, என்னுடைய முக்கியத்துவத்தை, நான் ஆற்றக்கூடிய என்னுடைய பங்களிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலே நாம் புறக்கணிக்கப்படலாம். எம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எம்மோடு எப்பொழுதுமே இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் ஒரு புறம், ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதனால் நாங்கள் தனிமையை உணர்வோம், வெறுமையை உணர்வோம், கோப பகையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ளலாம். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பணி வாழ்வின் இறுதி கட்டத்திலே அவரை கொலை செய்வதற்காக சிலர் திட்டம் தீட்டி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் எங்கெங்கு செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் அவரோடு பின்னாலே அவர்கள் அவரை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அதனால இயேசுவை கொல்ல வேண்டும் என்று மக்கள் தேடுகின்றார்கள், இந்த சமூகத்திலே சில அதிகாரிகள் தேடுகின்றார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது. அதனாலே அவரிலே அன்பு கொண்டு அவரை நம்பியவர்கள் அவர்கள் அங்கலாய்த்தார்கள், பயந்தார்கள், வியந்து கொண்டார்கள். இவரை பிடிக்கப் போகின்றார்களோ, எப்படி இவரை கொலை செய்ய போகின்றார்களோ என்றெல்லாம் அவர்கள் ஐயப்பாடு கொண்டிருந்தார்கள். அதனால எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கொலை செய்ய தேடுவது போல எங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக, எங்களிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, எங்களுடைய வாழ்வை குட்டிச்சுவராக்குவதற்காக, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதற்காக சிலர் திட்டம் போட்டு செயலாற்றி கொண்டிருக்கலாம். அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. இயேசு இந்த தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று தேடி திரிந்தவர்கள், அவர்களுக்காக அவர் செய்கின்ற நன்மைகளை அவர் செய்யாமல் விடவில்லை. தொடர்ந்தும் நன்மையை செய்து கொண்டிருந்தார். அவருடைய இறை இயல்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கடவுளுடைய அழைப்பை அவர் எப்பொழுதுமே நிறைவேற்றி கொண்டிருந்தார். தான் கொண்ட அந்த இலட்சிய பாதையிலே அவர் தொடர்ந்தும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதனால் மற்றவர்கள் எங்களிலே குறை கூறுகின்றார்கள் என்பதனாலே அதிலே ஏதாவது பொருள் இருக்கின்றதா, அர்த்தம் இருக்கின்றதா என்று நாங்கள் எங்களை ஆய்ந்து பார்ப்பது நல்லது. ஆனால் அவர்கள் எங்களை வேண்டும் என்று, எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாங்கள் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றோம்.
நல்லெண்ணம் படைத்தவர்களாக செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய நன்மைத்தனத்தை மேலும் மேலும் நான் பிரகாசம் ஆக என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் என்னை தேடுகின்றார்கள் என்பது எனக்கு இன்னும் ஊக்கமும் ஆக்கமும் தர வேண்டும். என்னை இவர்களுடைய இந்த குறை கூறுகின்ற, என்னை கொலை செய்ய விரும்புகின்றவர்கள், என்னுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்புகின்றவர்களுடைய அந்த செயல்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய தேடல்கள் எங்களுக்கு என்னும் உற்சாகம் தருகின்றதாக அதை ஒரு சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து தன்னை தேடுகின்றார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகின்றார்கள் என்பவருக்கு அவர் அதை சவாலாக எடுத்து தொடர்ந்தும் அவருடைய அந்த நன்மைத்தனத்திலே மிளிர்ந்து கொண்டிருந்தார். எனவே இந்த தவ காலத்திலே எங்களிடம் இருக்கின்ற இந்த நல்லெண்ணம், நன்மைத்தனங்களை நாங்கள் மென்மேலும் வளர்த்து கொள்ளுவோம். சவால்கள், முட்டுக்கட்டைகள் என்று பல தடவைகளிலே எங்களுடைய இந்த உற்சாகத்தை குறைக்கலாம். இருப்பினும் நாங்கள் மேலும் உற்சாகம் பெற்றவர்களாக இந்த கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதையை நாங்கள் அனுதினம் பின்பற்றுகின்ற சீடர்களாக, பிரமாணிக்கம் உள்ள சீடர்களாக, எப்பொழுதுமே விடாமுயற்சியோடு தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நன்மை செய்கின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் திகழ்வதற்கு இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம், எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதே போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதே போன்று இந்த நாட்டை, அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம், எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதே போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம், எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வை முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத்.
ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்திலும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் உடனே மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.